ஓம் நமச்சிவாய. இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டியது அந்தி செந்தி மலர். அந்தி செந்தி மலர்னு சொல்லலாம். இதை கலசக்கொடி என்றும் சொல்லுவார்கள். கலசக்கொடி என்றும் சொல்லுவார்கள். அந்தி செந்தி மலர் என்றும் இன்னொரு பெயர் உள்ளது. ஏன் அந்தி செந்தி மலர் என்று பெயர் வைத்தாலும், இது மாலை வேளையிலே சூரியன் மேற்கே மறையும் போது இது மலரும். இது அந்தி செந்தி மலர். அதனால் சித்தர்கள் இதுக்கு அந்தி செந்தி மலர் என்று பெயர் வைத்தார்கள். கலசக்கொடி என்றும் இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. ஏன் கலசக்கொடி என்றால், இதனுடைய காயும் அதனுடைய முட்டிய பருவம் வரும்போது கலசம், கும்பத்தில் வைக்கக்கூடிய கலசம் போன்று இதனுடைய காய்கள் இருக்கும். அதனால் இது கலசக்கொடி என்றும் சொல்வார்கள். அந்தி செந்தி மலர் என்றும் சொல்வார்கள். இதனுடைய இலை ரசக்கெட்டுக்கும் பயன்படும். சில உலோகங்களை கெட்டுவதற்கும் இதனுடைய இது பயன்படும். இதனுடைய இலை பயன்படும். அந்தி செந்தி மலர் என்றும் கலசக்கொடி என்றும் இதற்கு பெயர். இந்த இலையையும் இந்த மலரையும் எடுத்து நாம் தெய்வீக இந்த மலரை எடுத்து நாம் இலையும் மலரையும் பிடுங்கி நிழலில் உலர்த்தி தெய்வீக அஞ்சனம் செய்யலாம். நிழலில் காய வைத்து இந்த மலரையும் இந்த இலையையும் நிழலில் காய வைத்து அதை ஒரு மண் வடச்சட்டியில் போட்டு வறுத்து கருக்கி அதை கல்வெட்டு போட்டு அரைத்து அதில் சிறிது நெய் விட்டு பிசைந்து மீண்டும் நெய் விட்டு அரைத்து அந்த கருக்கை சாம்பலோடு சேர்ந்து நெய்யை விட்டு அரைத்து அதை காளி உருவும் ஒரு 3 காளி லட்சுமி சரஸ்வதி 3 சக்தியினுடைய மந்திரங்களை அதில் சொல்லி ஒரு 48 நாள் உருக்கொடுத்து நாம் அதை நெற்றில் திலரமிட்டு எந்த காரியங்களுக்கு சென்றாலும் அது காரியம் வெற்றியாகும். இதனுடைய அனுபவ முறையை இதை செய்யும். இந்த தெய்வீக அஞ்சனம் செய்யக்கூடிய அந்த மைமுறையை நாம் அடுத்த இதில் பார்ப்போம். தெய்வீக அஞ்சனத்துக்கு இந்த இலையும் இந்த மலரும் பயன்படும். அந்தி செந்தி மலர், அந்தியிலே போக்குவால் அந்தி செந்தி மலர் என்று பெயர். இதனுடைய காய் கலசமோண்டு இருக்கும். இப்போ காய் பருவம் இல்லை, பூக்கள் பருவம். அதனால் இன்னொரு பேர் கலசக்கொடி என்றும் சித்தர்கள் சொல்லுவார்கள். தெய்வீக அஞ்சனத்திற்கு இந்த அந்தி செந்தி மலர் பயன்படும். இந்த மையை எப்படி அஞ்சனத்தை நாம் அரைப்பது, செய்வது, சொல்வது, அப்படி அதை பற்றி நாம் அடுத்த காணொலியை நாம் பார்ப்போம். ஓம் காளி, ஓம் நமச்சிவாய.